வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களோட ட்ரேட் எப்படி போச்சு? ஸோ உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ இருந்துச்சு? உங்களோட லாஸ் இருந்துச்சா? ஸோ எந்த இடத்துல உங்களால ட்ரேட் கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சு? அதுக்கப்புறம் ஈஸியா அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடிஞ்சுச்சு? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயி, அதே மாரி மார்க்கெட் வந்து ஓப்பனிங் பிரைஸ விட குளோசிங் பிரைஸ் அதிகமா இருந்துச்சு. ஸோ இது நம்ம ஏற்கனவே பிரெடிக்ட் பண்ணியிருந்தோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம யுஎஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வச்சு. ஸோ யுஎஸ் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, S&P 500ல இதே மாரி தான் இருந்துச்சு. அதாவது இந்த 50 இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பனிங் பிரைஸ விட குளோசிங் பிரைஸ் வந்து அதிகமா தான் இருந்துச்சு. ஸோ இத வச்சு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட்டும் அதே மாரி ஓப்பனிங் பிரைஸ விட குளோசிங் பிரைஸ் அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ இங்க வந்து கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. நமக்கு வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயி, ஓப்பனிங் பிரைஸும், குளோசிங் பிரைஸும் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ இதே தான் நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்தியன் மார்க்கெட்லயும் ஓப்பனிங்க விட குளோசிங் வந்து மேல போயிருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு சைக்காலஜி நம்ம வந்து யுஎஸ் மார்க்கெட்ல லாஸ்ட் 1 வீக்கா பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ஃபார்ம் ஆகுது. அதாவது நமக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட்ல இருந்து என்ன சைக்காலஜி ஃபார்ம் ஆகுதோ, அதாவது எந்த மாரி மார்க்கெட் வந்து முடியுதோ, அதே மாரி தான் இந்தியன் மார்க்கெட்டும் முடிஞ்சிட்டு இருக்கு. அப்போ இன்னியோட பிரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஏற்கனவே நம்மளோட நிஃப்டி 50ல எடுத்து வச்சிருந்தோம். ஸோ, இப்ப மார்க்கெட் போன தடவ அதாவது எண்ட் ஆஃப் த டேல வெள்ளிக்கிழமை இருந்தது வந்து 22,900 பக்கம் இருந்துச்சு. ஸோ, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அதிகபட்சம் மார்க்கெட் கீழ வந்தா, இந்த 22,900லேருந்து 22,800 அதாவது 22,800 வரைக்கும் கீழ வரலாம். ஸோ, அப்போ மார்க்கெட் வந்து அதிலிருந்து கொஞ்சம் கீழ வந்துட்டு, அதுக்கப்புறம் ரீகெயின் ஆயிருச்சு. ஸோ, இந்த 22,800 அதாவது 22,800 வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அது ஏன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கலாவே இது வந்து கடந்த ஜூன்ல இருந்தே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஸோ, இந்த சப்போர்ட்ல இருந்து தான் மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹை எலக்ஷன் முடிஞ்சு மோ பிஜேபி கவர்ன்மெண்ட் வந்து இது வந்தோனே பவருக்கு வந்தோனே, அவங்களோட புது ரூல்ஸ் எல்லாம் சொன்ன உடனே மார்க்கெட் வந்து மேல போய் செப்டம்பர் வரைக்கும் ஹையா போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சரிவு வந்து இந்த நிலைமையில இருக்கு. அப்படிங்கிறனால இந்த 22,800ங்கிறது வந்து ஒரு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருந்திருக்கு. பவுன்ஸ் பேக் ஆயிட்டு, அப்போ இந்த பவுன்ஸ் பேக்ல நீங்க ஈஸியா ட்ரேட் எடுத்திருந்திருக்கலாம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடுன்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஒரு மேல போற ட்ரேட் தான். ஸோ ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போகும்போது நீங்க இங்க ட்ரேட் எடுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ கட் பண்ணுச்சோ, அதாவது 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இல்லன்னா 20ய கட் பண்ணுச்சோ, அந்த இடத்துல எடுத்திருந்திருக்கலாம். ஸோ இந்த 10 கட் பண்ணும்போதே நம்ம ஒரு 50லேருந்து 70% ஆஃப் தி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி மீதி ஒரு 20% வந்து இந்த பக்கம் நம்ம புக் பண்ணியிருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா, இந்த இடத்துல அதாவது நம்மளோட மறுபடியும் 22,800ல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. இந்த சப்போர்ட் எடுத்துட்டு, செகண்ட் டைமும் சப்போர்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே மேல போய், நேத்து எங்க அதாவது வெள்ளிக்கிழமை எந்த இடத்துல முடிஞ்சுச்சோ, அத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா முடிஞ்சிருக்கு. ஸோ, அப்போ 23,000 தாண்டுறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னோம். அதே மாரி 23,000 தாண்டல. அதுக்கு ஒரு 40 பாயிண்ட் கீழ முடிஞ்சிருக்கு. ஸோ, அப்ப நாளைக்கு மார்க்கெட் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறத தான் நம்ம இனிமே பார்க்க போறோம். ஸோ, அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டான்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்னன்னா, அதாவது எவ்வளவு கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ அட் த மணி பார்த்தீங்கன்னா 22,950 இருக்கு. அப்போ இதிலிருந்து கால் ஆப்ஷன் அதிகமா இருக்கா? புட் ஆப்ஷன் அதிகமா இருக்கா? பக்கத்துல இருக்க பிரைஸ்லன்னு பார்த்தா 22,900ல நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து 26,00,000 குவான்டிட்டீஸ் தான் இருக்கு. ஆனா 23,000த்துல நம்மளோட கால் ஆப்ஷனோட குவான்டிட்டீஸ் என்னன்னா 41,00,000 குவான்டிட்டீஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த 2 கால் அண்ட் புட்டோட இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கும்போது, அதிகமான கால் ஆப்ஷன் தான் மேல இருக்குறங்கிறனால, மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது அவங்க பொசிஷன் எடுத்திருக்கனால மார்க்கெட் மேல போகுதான்னா கிடையாது. இந்த 40,00,000 குவான்டிட்டி ஆர்டர்ஸ் போட்டிருக்கவங்களுக்கும் என்ன ஒரு ஐடியா இருக்குன்னா, கான்ஃபிடென்ட் இருக்கு. மார்க்கெட் மேல போகணும். அப்ப அதிகமான ஆட்கள் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னா, அப்ப அனாலிசிஸ் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு 1. அப்போ மேல போனா எது வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து 23,000 போகும். 23,000 ஈஸியா கிராஸ் ஆயிரும். கிராஸ் ஆயிட்டு 23,200 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி நான் சொல்றேன்னா, இந்த ஓப்பன் செயினோட டிஃபரன்ஸஸ் இருக்கு பாருங்க. அதாவது இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து ஒரு க்ரோ ஆயிட்டு திருப்பி வந்து சின்னதாகுது. ஸோ எந்த பக்கம் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கோ, அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு இது. ஆனா கண்டிப்பா 23,300 தாண்டாது. ஏன்னா 23,300ல புட் ஆப்ஷன்ஸ், கால் ஆப்ஷன்ஸ் வந்து குறையல, இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்போ எந்த இடத்துலலாம் கால் ஆப்ஷன்ஸ் குறையுதோ,
அந்த இடத்துல மார்க்கெட் புஷ் பண்றதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. அப்போ நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது என்னன்னா, மார்க்கெட் வந்து எஸ். ஸோ மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நெறைய இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான். இதே இது நம்ம ஓஏ சேஞ்ச் இந்த ஓஏ சேஞ்ச் இருக்கு. இந்த ஓஏ சேஞ்ச்ல பார்த்தாலுமே, நமக்கு வந்து எப்ப வந்து இந்த இந்த கால் ஆப்ஷன்ஸ் வந்து கீழ இருக்கோ, அதிகமா இருக்கோ, அப்போ வந்து மார்க்கெட் வந்து மேல புஷ் ஆகும். ஸோ இந்த ஓஏ சேஞ்ச்ல என்ன சொல்லுது அப்டின்னா, இப்ப இருக்க அட் த மனி வந்து நமக்கு பார்த்தோம்னா, அப்போ இந்த ஓஏ சேஞ்ச்ல எப்ப வந்து கால் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கோ, அப்போ வந்து மார்க்கெட் இந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ நமக்கு இந்த இடத்துல கிராஃப் பார்த்தாவே தெரியும். என்னன்னா, கால் ஆப்ஷன்ஸ் தான் இந்த பக்கம் அட் த மனிலேருந்து மேல போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. புட் ஆப்ஷனோட வால்யூம் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் 3 ஹவர்ஸ்ல இருக்கு. இந்த லாஸ்ட் 3 ஹவர்ஸ நான் ஃபுல் டேக்கு வச்சாலுமே, நமக்கு பார்த்தோம்னா, ஃபுல் டேல கொஞ்சம் டிஃபரன்ஸஸ் இருக்கு. ஆனா ஏன் லாஸ்ட் 3 ஹவர்ஸ் இம்பார்ட்டன்ட்னா, லாஸ்ட் 3 ஹவர்ஸ் தான் அடுத்த நாளுக்கு என்ன வரப்போகுதுங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ லாஸ்ட் 2 ஹவர்ஸ், லாஸ்ட் 1 ஹவர். எப்படி வச்சாலும் நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, புட் ஆப்ஷன விட. ஸோ இப்ப நம்ம அப்போ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா, அப்போ 29,900ல ஒரு சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 23,000த்திலும் 23,100லயும் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இத இப்ப இருக்க சார்ட்ட வந்து நம்ம நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்க இருந்தது அதாவது 17ல இருந்தத நான் கொஞ்சம் அப்படியே நகர்த்தி 18க்கு தள்ளி வச்சிருக்கேன். அப்போ 18ல இருந்து மார்க்கெட் அதாவது 18க்கு வந்து 23,000 வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கு. அந்த 23,000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 23,100 போலாம். இல்லன்னா 23,150. ஸோ 23,000, 23,100 ஓகே. ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் இத தாண்டுனா இந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்ச். அப்போ மார்க்கெட் எது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 23,200 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, இங்க இருக்கிற இந்த 23,200ல இருக்கிறத அப்படியே புஷ் பண்ணி இந்த இடத்துல வச்சுடுறேன். ஆனா நமக்கு வந்து ஒரு புது சப்போர்ட் வந்திருக்கு. என்னன்னா 22,900 இந்த 23,900 நமக்கு ஒரு புது சப்போர்ட்டா இருக்கு. அப்ப இத வந்து நம்ம மார்க் பண்ணி வைக்கிறோம் இந்த இடத்துல. இந்த இடத்துல இருக்கு. அப்போ அப்போ மார்க்கெட் வந்து நாளைய பொறுத்தளவு நாளைய மார்க்கெட் பொறுத்தளவு நமக்கு என்ன நடக்கலாம்னா, இந்த இங்க இருக்கிற அதாவது இப்ப வந்து 23,996ல இருக்கு. அப்போ அங்கருந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயி, இந்த 22,900ல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு, கண்டிப்பா 23,000 நாளைக்கு கிராஸ் பண்றதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. அப்போ சப்போஸ் நீங்க இப்ப நாளைக்கு எங்க பொசிஷன் எடுக்கணும் அப்டின்னா, ஒண்ணா இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு அப்டின்னா, நீங்க வெயிட் பண்ணணும். மார்க்கெட் மேல போகுதா? இல்ல கீழ வருதான்னு பாக்க. மேல போச்சுன்னா, இந்த 23,000 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க ஒரு லாங் எடுக்கணும். லாங் எடுத்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்க இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் எங்க இருக்கணும்னா, 23.50 அதாவது இந்த ரேஞ்ச்ல. 23.60 பக்கத்துல. அதுக்கடுத்து 23.120 அதுக்கப்புறம் இந்த பக்கம் 23.200. ஸோ இந்த 3 சாய்ஸ்லயும் நமக்கு வந்து சின்ன சின்னதா தான் ப்ராஃபிட் இந்த தடவ புக் பண்ண முடியும். ஏன்னா வந்து பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப க்ளோஸா தான் இருக்கு. ஆனா, சப்போஸ் டவுன்ஃபால் ஆச்சு அப்டின்னா, கண்டிப்பா நீங்க டவுன்ஃபால்ல ஒரு ஷார்ட் கால் எடுக்கலாம். ஷார்ட் பொசிஷன் எடுத்தீங்கன்னா, 22,900ல நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும். அப்டின்னா மார்க்கெட் கீழ போகும்போது செல் பண்ணிட்டு கீழ வந்து பை பண்ணணும். ஸோ அதுதான் ஷார்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. அப்போ நீங்க ஷார்ட் பண்ணீங்கன்னா, இதுவரைக்கும். அண்ட் 22,900ல வந்தோனே பொசிஷன்ஸ பெரும்பாலுமான பொசிஷன்ஸ குளோஸ் பண்ணிருங்க. நீங்க ஃபுல்லா குளோஸ் பண்ண உங்களுக்கு மனசு இல்ல. நீங்க வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழ போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அப்டின்னா என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 50% குளோஸ் பண்ணுங்க. ஒரு 50% குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட போட்ட காச எடுத்துருவீங்க. மீதி 50ல வர எல்லாமே ப்ராஃபிட் தான். அப்ப நம்ம லாஸ வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ ட்ரேடிங்ல முக்கியமான விஷயம் இந்த பெரிய பெரிய ஆட்கள் ப்ரோஸ், டிஐஐஸ்லாம் பண்றது என்னன்னா, ப்ராஃபிட் வருதோ இல்லையோ, அவங்களோட லாஸ வந்து மினிமைஸ் பண்ணணும். ஸோ அப்ப லாஸ் மினிமைஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ராட்டஜிய விட. ஸோ ப்ராஃபிட் புக்கிங்கும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா, எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணா நம்மளோட லாஸ் மினிமைஸ் ஆகுங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் டவுன் சைடு வரும்போது
இந்த 22,900ல மினிமம் ஒரு 50% ப்ராஃபிட் புக் பண்ணிருங்க. மார்க்கெட் மேல போச்சுன்னா ஓகே. திருப்பி ஒரு லாங் கால் எடுக்கலாம். சப்போஸ் கீழ போச்சுன்னா, மீதி இருக்க 50% நீங்க வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆனா 22,800 22,800 வரதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க 22,900 கால் இருக்கு. அதுக்கப்புறம் 22,800 இருக்கு. ஆனா நம்ம OI சேஞ்சுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சேஞ்ச் கம்மியா இருக்கு. அஸ் கம்பேர் டூ இங்க. அப்படிங்கிற காரணத்தினால, மார்க்கெட் இந்த இடத்துல அதே மாரி 22,900ல கால் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமா இருக்கு. அப்போ எந்த பொசிஷன்ல கால் ஆப்ஷன் அதிகமா இருக்கோ, புட் ஆப்ஷன் கம்மியா இருக்கோ, அந்த பொசிஷன்ல இருந்து மார்க்கெட் மேல போகும். ஆனா சப்போஸ் இந்த 22,800 ரீச் ஆயிருச்சுன்னா, மார்க்கெட் இன்னும் கீழ போகும். ஸோ அதுதான். அப்ப இந்த 22,900 வந்தோனே என்ன ஆகும்னா, இங்க இருக்கிற இந்த கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ட்ரிகர் ஆயி, மார்க்கெட் வந்து இங்கிருந்து ரிவர்ஸ் ஆயி மேல போகும். அதனால இந்த 22,900ங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இங்கருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம நிஃப்டி 50யோட நாளையோட பிரெடிக்ஷன். அண்ட் நாளைக்கும் பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. லாஸ் மினிமைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட் புக்கிங்க விட. எந்தெந்த இடத்துல ப்ராப்பரா நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்றோம். ஃபுல் ஆஃப் பொசிஷன் க்ளோஸ் பண்றோமா? பாதி பொசிஷன் க்ளோஸ் பண்றோமாங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்கன்னாவே, உங்களோட லாஸ் மினிமம் ஆயிரும். ப்ராஃபிட் வந்து பெட்டர் ஆகும். ஸோ இதான் என்னோட அனாலிசிஸ் நண்பர்களே. அண்ட் தொடர்ந்து இதே மாரி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரேடிங் சம்மந்தமான மத்த வீடியோஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. ஏன்னா உங்க சப்போர்ட்ல தான் இந்த நான் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து தொடர்ந்து வீடியோ பாருங்க. நன்றி, வணக்கம்.